ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைலை ஐஃபோனோட ஓஎஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் iOS 14 லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அந்த ஆப்குள்ளே போய் அசிஸ்டிவ் டச் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அப்புறமா இது ப்ளே ஸ்டோர் பேஜுக்குள்ளே போயிடும். நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறமா லாக் ஸ்க்ரீன், கண்ட்ரோல் சென்டர் இது ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் சென்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், iOS-ஓடது. இப்போ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்புறமா லாக் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அப்புறமா பேக் வந்த உடனே நமக்கு கேட்கும் எந்த இது கொடுத்துக்கலான்னு, எந்த ஓஎஸ். நான் iOS கொடுத்துக்கேன். உடனே எனக்கு iOS வந்துடுச்சு. இது ஒரிஜினல் iOS இல்லை, ஆனால் iOS-ஓட லான்ச்சர். இது பார்க்க iOS மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அசிஸ்டிவ் டச் போய்க்கலாம். அசிஸ்டிவ் டச்சுக்குள்ளே போய்கிட்டு அலோ பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். அப்புறமா நம்மளுக்கு iOS-ஓட அசிஸ்டிவ் டச்சும் வந்துடுச்சு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. iOS-ல் பண்ணுற எல்லாமே இதில் பண்ண முடியும். அப்புறமா iOS-ஓட கண்ட்ரோல் சென்டரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துக்கலாம். அப்புறமா கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய்க்கலாம். லோட கொஞ்சம் டைம் எடுக்குது. அலோ பர்மிஷன்ஸ் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மொபைலில் நாங்கள் சாம்சங் பே எனேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால iOS கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகாமல் இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம ஒரு ஆப்குள்ளே ஜம்ப் ஆகிட்டு அதுலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரோல் சென்டரை. ஃபர்ஸ்ட் நம்ம கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். கைன் மாஸ்டரோட ரொட்டேஷன் வேறு மாதிரி இருக்குது, அதனால அது வேண்டாம். இப்போ நம்ம வேறு ஒரு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கண்ட்ரோல் சென்டரை. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எல்லா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் தந்துருக்காங்க. பார்க்க அப்படியே ஒரிஜினல் iOS மாதிரி இருக்குது. இந்த iOS மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணனால நான் கவனிச்சிருக்கிறேன். iOS மாதிரியே இருக்குது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.